ரிஷபராசி நேயர்கள் 2026 பொறுத்த வரைக்கும் மார்ச் மந்த் மிட்டுக்கு மேலே ஏப்ரல் மே இந்த 2.5 மாதம் டு 3 மாதம் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம். எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னா ஹை ரிஸ்க்கே இவங்க தாராளமாக போகலாம். என்ன காரணம்னா ராசிநாதன் சுக்கிரன் உச்சமாக இருக்கிறாரு, சனியோடு சேர்ந்துருக்கிறாரு. இந்த ராசிக்கு நல்லவர், ரொம்ப யோகாதிபதி யாருன்னா சனி தான். பொதுவாக சனியை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க. ஆனால் ரிஷபத்துக்கு யோகத்தை செய்கிறதே சனி தான். சனியோட ராசிநாதனான சுக்கிரன் உச்சமாக இருந்து வலுவாக இருக்கிறதுனால 11ஆம் இடம் அட்டகாசமாக இருக்குது. ஸோ நீங்கள் எதில் காசை போட்டாலும் எடுக்க முடியும். அப்போ ஹை ரிஸ்க்கே உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் தான் என்னோடய ஃபோக்கஸ் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஹை ரிஸ்க்கே போகிறத வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ என்ன மாதிரியான இண்டஸ்ட்ரீஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, குறிப்பாக ஃபஸ்ட்டு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கோல்டு பீஸ், சில்வர் பீஸ் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லது. செகண்டரியாக சனி சம்மந்தப்பட்ட ஸ்டீல் அண்ட் ஆயில், நேச்சுரல் கேஸ் இந்த மாதிரியான விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணும் பட்சத்தில் அதன் மூலமாக நல்ல லாபம் அப்படிங்கிறது இருக்கும். டே டு டே ட்ரேடிங் அப்படிங்கிறத ரிஷபம் 2026 அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது.